ஹாய் சென்டமா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸு ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின்ஸ் மாநிலங்களை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? இப்போ யார் சீஃப் மினிஸ்டராக ஜார்க்கண்டில் இருக்காங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன். இப்போ இருக்கிற ஆர்ஆர்பி கொஷின்ஸில் இதை ஹேமந்த் சோரனை பற்றி கேட்டிருக்காங்க, கட்சியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் மாநிலத்தோட. அது இல்லாமல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யார் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இருக்காங்கன்னா எம்எஸ் தோனி. ஓகேங்களா? இப்போ அந்த எலெக்ஷனோட தூதராக யார் இருக்காங்க? எம்எஸ்சி தோனியை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஹேமந்த் சோரனோட கட்சி பேர் என்னன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டி. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டி அதுவும் கேட்பாங்க. இந்த கட்சியோட சின்னம் என்னன்னா இதுதான். இந்த சின்னம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜார்க்கண்டோட எப்போ ஃபார்மேஷன் பண்ணாங்க ஜார்க்கண்ட் மாநிலம்னா 15 நவம்பர் 2000 ஜார்க்கண்ட் மாநிலம் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் எது அப்படின்னா ராஞ்சி. லோக்சபா சீட் எத்தனை இருக்குன்னா 14, ராஜ்யசபா சீட்டு 6, இதுல அசம்பிளி சீட்டு மொத்தம் எத்தனைனா 51. ஓகேங்களா? இப்போ இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கவர்னர் யாருன்னா சந்தோஷ் குமார் கங்குவார் அப்படிங்கிறவங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜார்க்கண்டோட எலெக்ஷன் தூதரா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ் தோனி. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.